எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 250வது வீடியோ. இதுவும் சக்ரா ஹீலிங்கை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். அதில் இப்போ கொஞ்சம் நாளாக நான் சக்ரா ஹீலிங் சொல்லிகிட்டே இருக்கேன். அதை பற்றி நிறைய வீடியோஸ் போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போது இதில் நிறைய பேருக்கு சக்ரா ஹீலிங் பண்ணால் உடம்பு அளவில் இருக்க உபாதைகள் மாறும் அப்படின்னு தெரியுது, புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அது எங்கள் மனசில் ஒரு டவுட்டு. அது என்ன டவுட்டு? உடம்பில் இருக்க உபாதைகளை மாற்றலாம், சரி, நாங்கள் நம்புகிறோம். மனசளவில் இருக்கிறத எப்படி டீச்சர் மாற்றுவீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு. அதாவது அதுக்கு நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உதாரணம், அதாவது ஒரு பொன் குழந்தை வளருது வீட்டில். அம்மா அப்பா வேலைக்கு போகிறாங்க, ஏதோ பாட்டி தாத்தா யாரோ ஒருத்தர் கேர் ஆஃபில் விட்டுட்டு போகிறாங்க. சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை. க்ரஷில் எல்லாம் விடுறதுக்கு சௌகரியம் இல்லை. வீட்டில் பாட்டி இருக்காங்களே, பார்த்துப்பாங்கன்னு. பாட்டி என்ன 24 மணி நேரம் படுத்து தூங்க வேண்டியது. அவங்க வயசு, தூங்குறாங்க. இந்த குழந்தை தனியாக இருக்கிறதெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்க்குறாங்க. இல்லைன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ்குள்ளே யாராவது அடிக்கடி வீட்டுக்கு வர்றாங்க ஆளுங்க. அந்த பொண்ணை மானசீகமாக, அதாவது செக்ஷுவலாக பலவந்தப்படுத்துகிறாங்க. அதை தனியாக கூட்டிகிட்டு போய் முதல்ல சாக்லேட்டு அது இதுன்னெலாம் சொல்லி, கதை சொல்லி எல்லாம் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்லாம் சொல்லி, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே இது உலக அளவில் நடக்குது. பல இடங்கள்லையும் இது நடக்குது. பொன் குழந்தைங்களை மொலஸ் பண்ணுறது, செக்ஷுவலாக அதை பயமுறுத்துறது, அவங்க இஷ்டத்துக்கு இணங்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த குழந்தைக்கு மன அதிர்ச்சி, மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, மன அதிர்ச்சி. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை இருக்கட்டுமே, ஒரு 10 வயசு பொண்ணாக இருக்கட்டுமே. இது இப்போ பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பொன் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைங்களை கூட இந்த மாதிரி கெட்ட விதத்தில் தவறான வழியில் பயன்படுத்துகிறாங்கங்க. நம்ம எவ்வளோ கேட்குறோம். அப்போது இதெல்லாம் ஒரு குழந்தையால் சகிச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது பயங்கரமான ஒரு ஆறாத புண்ணாக மனசில் கிடக்கும். இப்போ இந்த குழந்தைக்கு சரி, சிச்சுவேஷன்லாம் மாறுது, தினமும் ஸ்கூலுக்கு போகுது, அதை பயமுறுத்தினவன்லாம் மாறிட்டான், எப்படியோ போயாச்சு, இதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லபடியாக படிக்குது, மார்க் வாங்குது, காலேஜுக்கு போகுது, வேலைக்கு போகுது, வேலை கிடைக்கிது, கல்யாணம் பண்ணிக்க போகுது. இதெல்லாம் நார்மலாக நடக்கிற விஷயங்கள். ஓகே, இதெல்லாம் நடந்தால் கூட அந்த குழந்தை, அதாவது செக்ஷுவலாக பாதிக்கப்பட்ட குழந்தை இப்போ பெரிய ஒரு பொண்ணாக வளர்ந்து நின்னாலும் அதுக்கு உள்ள அந்த மனசில் இருக்க வேதனை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிம்பாங்க. அதாவது செக்ஷுவலாக அதை பயமுறுத்தி நீ இதை இப்போ அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை கழுத்தை நிறுத்தி நாளைக்கு வந்து கொன்னுடுவேன்னு வரேன், அதுக்கு மேலே. அப்போ எல்லா விதத்துலேயும் சின்ன வயசுலேயே, இந்த பிஞ்சு வயசில் மனசில் இப்படி ஒன்று நடந்ததுன்னா அது இப்போ 25 வயசு ஒரு பொண்ணாக வளர்ந்து நிற்கிறா. அதுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? ஆம்பளைங்க மேலே நம்பிக்கை வருமா? கல்யாணம் பண்ணினா கூட என்னதான் நல்லது நடந்தாலும் கூட அதுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மனசில் பட்ட வேதனை மாறவே மாறாது. அதனாலேயே இது ஒரு இந்த அம்மா, இந்த குழந்தை ஒரு பொண்ணாக வளர்ந்து ஒரு லேடியாக மாறி கல்யாணம் பண்ணால் கூட ஹஸ்பண்டோட சில சமயம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போல்லாம் அந்த ஞாபகம் வரும். சின்ன வயசில் நடந்த வேண்டாத விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் இது வெளியே சிரித்து பேசினாலும், சந்தோஷமாக இருந்தாலும், உள்ளுக்குள்ளே இது இப்படியே புறையோடி போன புண்ணாக கிடக்கும், ஆறாத புண்ணாக கிடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த லேடியால்
நார்மல் வாழ்க்கை வாழவே முடியாது. மன உளைச்சல், மன அதிர்ச்சி, சின்னதில் கிடைச்ச மன அதிர்ச்சி பயங்கரமானது. அந்த சின்னதில் இந்த மாதிரி மன அதிர்ச்சிக்கு உள்ளான குழந்தைகள் குழந்தைகளோட சக்ராஸு பயங்கரமாக பாதிக்கப்படும். அப்போ இந்த லேடி நல்லபடியாக நார்மலாக வாழணும்னு நம்ம நினச்சோம்னா அதோட அந்த சக்ராவை ஹீல் பண்ணால் மட்டும்தான் அது மாற முடியும். அதுக்கு தான் இன்னர் சைல்டு ஹீலிங்னு ஒரு பெரிய ப்ரோக்ராமே நடத்துகிறாங்க. நிறைய பேருக்கு இந்த சைல்டு அப்யூஸில் மாட்டிக்கிறாங்க குழந்தைங்க. எவ்வளோதான் நியூஸ் வந்தாலும் இந்த அம்மா அப்பாங்களும் தப்பு பண்ணுறாங்க, யார் கேர் ஆஃப்லையாவது விட்டுட்டு போகிறாங்க. அது ரொம்ப சைல்டு அப்யூஸுங்கிறது ரொம்ப காமனாகிட்டே வர்ற விஷயம். அது ஒரு உதாரணம். ரெண்டாவது ஒரு உதாரணம், ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அம்மா அப்பா இருக்காங்க, அந்த குழந்தை இருக்குது. இந்த அம்மா அப்பாவுக்கு எப்பவும் பண கஷ்டம், கடன் தொல்லை, 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஆனால் கூட காசு இல்லாததுனால அவங்களுக்குள்ள என்றைக்கும் சண்டை, வாக்குவாதம். அம்மா அப்பாவை குற்றம் சொல்கிறது, அப்பா அம்மாவை குற்றம் சொல்கிறது. இதையே பார்த்து கேட்டு வளர்கிற அந்த குழந்தை நாளைக்கு அது பெருசாகும்போது அது எப்படி நார்மலாக வாழும்? ஏன்னா சின்னதுலேயே இந்த மாதிரி சதா சர்வகாலமும் அம்மா அப்பாவுக்குள்ளே சண்டை, அன்பு இல்லை, அது பணப்பிரச்சனையினாலே வர்ற என்ன அவங்களுக்குள்ளே அகன்று போகிறாங்க, விலகி போகிறாங்க. அப்படி ஒரு நார்மல் ஃபேமிலி அட்மாஸ்ஃபியரே அந்த குழந்தைக்கு கிடைக்கல. அம்மாட்டேருந்து அப்பாட்டேருந்து அன்பு அரவணைப்பு கிடைக்கல. ஏன்னா அவங்க எப்போவுமே இரிட்டேட்டாக இருக்காங்க, அவங்க எப்போவுமே கவலைப்படுறாங்க, எப்போவுமே சண்டை போடுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்து வளர்கிற குழந்தைக்கு அதோட சின்ன பிஞ்சு மனசுலையே இந்த கான்ஷியஸ் மைண்ட் இதை பார்க்குறதுனால அதோட ஆழ் மனசில் என்ன ஒரு எண்ணம் வரும்? ஒரு தப்பான எண்ணம் வரும். என்ன தப்பான எண்ணம்? வாழ்க்கைன்னா இப்படி தான் போல் இருக்குது, லைஃப்னா இது தான் போல் இருக்குது, அம்மா அப்பா சதா சர்வகாலமும் சண்டை போடுறாங்க, நான் பெருசானா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன், நான் இந்த சின்ன வயசில் எனக்கு அன்பு இல்லாமல், ஆதரவு இல்லாமல் நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அன்புக்காக ஏங்குறேன், அம்மா அப்பா உயிரோடு இருந்தும் நான் அன்புக்காக ஏங்குறேன், அதனால் எனக்கு இனிமேல் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு வந்துடும். அப்போது வாழ்க்கைங்கிறது எல்லாமே கஷ்டப்பாடு தான், எங்கே பார்த்தாலும் துன்பந்தான், இன்பமே கிடையாது, சந்தோஷமே கிடையாது, யார் வாழ்க்கையிலையும் சந்தோஷம் கிடையாது, எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்குது அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம். இந்த தப்பான எண்ணத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? லிமிட்டிங் பிலீஃப்ஸ். பிலீஃப்ஸ்னால் நம்பிக்கை, எண்ணம். லிமிட்டிங்னா தப்பான ஒரு எண்ணம். ஏன் தப்பான எண்ணங்கிறோம்? எல்லார் வீட்லேயும் இப்படி அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டா இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் இப்படி கஷ்டமாக இருக்குது, பணக்கஷ்டம் இருக்கும், ஆனாலும் அதை வச்சு தினமும் சண்டை போடுறதுங்கிறது எல்லார் வீட்லேயும் கிடையாது. அப்போது அதுக்கு தப்பான ஒரு எண்ணம் அது மனசில், ஆழ் மனசில் பதியுது. அந்த லிமிட்டிங் பிலீஃபு அந்த சக்ராஸை, அந்த குழந்தையோட சக்ராஸை பயங்கரமாக பாதிக்கும். புரியுதா? அப்போது அந்த குழந்தை பெரிய ஒரு பொண்ணாக வளர்ந்து வரும்போதும் என்ன தான் நல்லா படித்து, நல்லா வேலை பார்த்து, நல்லா கல்யாணம் பண்ணால் கூட அதுக்கு எதுலேயுமே மனசு ஒட்டாது. அதோட வாழ்க்கைங்கிறது ஒரு நல்ல விதத்தில் சோபிக்காமலே போயிடும். ஏன்னா இது இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸு, இந்த ட்ராமா, இதெல்லாம் அதை மனசை கீழ் நோக்கி வலிக்கும். புரியுதா? இப்போ ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த அப்பா தினமும் நைட்டு குடிச்சிட்டு வராங்க. ஒரு ஏழை குடும்பம், வருமானமும் நிறையா இல்லை, அம்மா படிக்கலை, அம்மா வேலைக்கு போகல, இந்த 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த அம்மாவுக்கு. தினமும் அப்பா குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு. அதை பார்க்குற இந்த 2 குழந்தைங்களுக்கும் மனசில் என்ன? லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான் ஜாஸ்தி ஆகும். லிமிட்டிங் பிலீஃப்னால் என்ன?
நான்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். கல்யாணம் பண்ணால் எனக்கு வர கணவனும் இந்த மாதிரி தானே, என் அப்பா மாதிரி தானே எனக்கு வர ஹஸ்பண்டும், அவரும் இந்த மாதிரி தான் அடிப்பார். ஆனால் அது தப்பு இல்லையா? எல்லார் வீட்லேயும் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் பிடிச்சிட்டு வந்து அடிக்கவா செய்கிறாங்க? இல்லை. ஆனால் அந்த குழந்தை மனசில் அந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணம், அதனால தான் அதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சைல்ட்ஹுட் அப்யூஸ், சைல்ட்ஹுட் ட்ராமா, லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இதெல்லாம் ஒருத்தவங்க அந்த குழந்தை மனசில் இருக்கும்போது டக்குன்னு அதோட கரஸ்பாண்டிங் சக்கராஸை அது பாதிக்கும். அப்போ இந்த குழந்தை நல்லபடியாக வாழணும், அதாவது நார்மலாக வாழணுன்னா கூட, ஒவ்வொன்று வாழணும்னு இல்லை, நார்மலாக வாழ்க்கையை நடத்துனா கூட அதுக்கு அந்த சக்ரா ஹீலிங் பண்ணி அங்கே சக்ராஸில் இருக்க இந்த நெகட்டிவ் பிலீவ்ஸு, லிமிட்டிங் பிலீவ்ஸு, அந்த ட்ராமாவால் ஏற்பட்ட மன அதிர்ச்சி, அதோட வேதனை, இது எல்லாத்தையும் ஹீல் பண்ணணும், குணமளிக்கணும். குணமளிக்காட்டினா அதோட வாழ்க்கை சரியாகாது. இந்த மாதிரி நமக்கு இடையில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே வச்சு அதை வச்சு புழுங்கி, அதாவது மனசுக்குள்ளேயே வச்சு வேதனைப்பட்டு வெளியே சிரிக்கிறாங்க, நார்மலாக வேலை செய்கிறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனால் அவங்க சிரிப்பில் பாருங்கள், ஒரு முழு சிரிப்பு இருக்காது. ஏன்னா உள்ள ஏதோ இங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்காகத்தான் சொல்கிறேன், சக்ரா ஹீலிங்கிறது உடம்பளவில் உள்ள வியாதிகளை போக்கும், மனசளவில் உள்ள வியாதின்னு நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் ஒரு வேதனையான விஷயம், நெகட்டிவ் இமோஷன்ஸ், அவ்வளோதாங்க. நெகட்டிவ் இமோஷன்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் மாற என்ன செய்யணும்? அதோட சக்ராஸ் எல்லாம் நம்ம ஹீல் பண்ணி அதை குணமளித்து, அந்த ஆறாத புண்ணுக்கெல்லாம் குணமளித்து அதை வேரோடு பிடுங்கி எறியணும். அதுக்கு ஒரே வழி, இப்போ சைக்காலஜிஸ்ட்டை போகலாம், நிறைய விஷயங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்கலாம், கவுன்சிலிங் பண்ணலாம். இதையெல்லாம் விட உங்களுக்கு அதாவது பர்மனெண்ட்டாக ஒரு தீர்வு வேணும்னா சக்ரா ஹீலிங் பண்ணால் போதும். ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் நம்ம சக்ரா ஹீலிங்னால் வர்ற பாடி எயில்மெண்ட்ஸை மாற்றலாம். பாடியில் இருக்க, அதாவது இந்த ஃபிசிக்கல் பாடியில் உள்ள வியாதிகளை எல்லாம் மாற்றலாம். அதே மாதிரி அளவில் உள்ள மன உளைச்சல், அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கிறது, அது எல்லாத்தையும் கூட நம்மளால் மாற்ற முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோலையும் நான் இந்த லிங்க் தரேன், ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில்ஸ் தரேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் இந்த ஒரு கோல்டன் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கும் எல்லா மாதமும் இந்த சக்ரா ஹீலிங் கிளாஸ் எல்லாம் நடத்த முடியாது. நான் வேறு பல பிளான்ஸ் வச்சுருக்கேன். அப்போது அது எல்லாத்தையும் இப்போவே சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக பண்ணுவேன். அப்போது எப்போவுமே வாரம் இல்லாட்டினா மாதம் இந்த சக்ரா ஹீலிங் ஃபார் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல்ங்கிறத மட்டும் எனக்கு வச்சு கிளாஸ் எடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே போகணும். நம்ம முதல்ல எல்லாத்துக்கும் பேசிக்கலாக அடிப்படையான தேவைங்கிறது ஹீல் யோர் பாடி, ஹீல் யோர் மைண்ட். ஓகே, இந்த மனசு உளைச்சலில் அது திருப்பியும் உடம்பு ரீதியில் பல விதத்தில் அது பாதிக்கும். ஸோ உடம்பளவில் மனசளவில் க்ளீனாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் நம்ம வேறு பல விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியும். ஓகே, ஸோ கிடைக்கிற சான்ஸை விட்டுறாதீங்க. எப்படியா நான் ஒருத்தருக்கு கிளாஸ் எடுத்தாலும் 100 பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்தாலும் எனக்கு ஒன்று தான். நிறைய பேர் வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஓகே, ஸோ 100 பேர் வந்தாங்க, அவங்கெல்லாம் படிக்கிறாங்க, சக்ரா ஹீலிங் கற்றுக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் சுயமாக செய்கிறாங்க, அவங்களால பெட்டராக லைஃப் லீட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு பேசி கிளாஸ் எடுக்கிறோம், அது 4 பேர்த்துக்கு பிரயோஜனப்படணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன். ஸோ எல்லாருமா கிளாஸுக்கு வாங்க, நம்ம நிறைய கற்றுக்கிட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த சக்ரா ஹீலிங்காக நம்ம அடுத்தவங்களை நாடி போக வேண்டாம், வேற ஒருத்தரை நாடி போக வேண்டாம், நமக்கு சுயமாக செஞ்சுக்கலாம்.
ஓகே, சுயமாக கமுக்கமாக வீட்டில் உட்காந்துட்டே பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். ஓகே, அதுதான் நான் எல்லாத்துட்டையும் எதிர்பார்க்குறேன். நன்றி.